உயர்திரு மருத்துவர் விஸ்வநாதன் அண்ணன் அவர்களுக்கு 69ஆம் ஆண்டு அகவை தின வாழ்த்துக்கவி. 20/3/2025 வியாழக்கிழமை. இடம் சிதம்பரம். பங்குனி திங்களில் பாரினில் உதித்த உத்தமரே, தாயின் கருவிலேயே மருத்துவ கல்விக்கு வித்திட்ட வித்தகரே, தாய்ப்பாலுடன் தமிழ்ப்பாலையும் ஊட்டி வளர்த்த தாயின் மீதும் தமிழின் மேலும் தனியா அன்பு கொண்ட தவப்புதல்வரே, 2020 பால தண்டாயுதபாணி மங்கையர் மலருக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தீரே. மங்கைகளின் அனைத்து கேள்விகளுக்கும் மடைதிறந்த வெள்ளமென கருத்து செறிவுடன் அசரீரியாய் புலனம் வாயிலாக ஐயம் தீர்த்தீரே. ஆத்தங்குடியில் அவதரித்த தன வணிகரே, கல்வி மாநகராம் கல்லல் நகரில் பிறந்த அழகு மங்கை ஆற்றல் நங்கை கண்ணம்மா ஆட்சியை கரம் பிடித்த வாழ்வில் அன்று முதல் இன்று வரை அளப்பரிய வெற்றி கண்டீரே. மருத்துவம் தமது கல்வி பாடம், ஆன்மீகம் ஆன்மாவின் அறிவு பாடம், யோகா உடலின் பாடம் என உணர்ந்து கற்றீரே. இனிய இல்லற வாழ்வில் ஆஸ்திக்கும் அன்புக்கும் என இரு செய்களை பெற்றீரே. மகன் மகள் மாப்பிள்ளை மூவரும் தம் வழியில் தடம் பதித்து மருத்துவரானாரே. மகன் சித்திரமற்று பேரன் ரூபத்தில் தம்மை வியப்படைய வைத்தாரே. மருமகளாய் வந்த மருமகள் தம் இல்லத்தின் ஆணிவேரே. ஆம், மருமகளாய் வந்த மருமகள் தம் இல்லத்தின் ஆணிவேரே. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வாசித்து வசித்த பிரம்மகுமாரரே, துணிவியும் பிரம்மா குமாரி என்பதில் சிறப்பு பெற்றீரே. சத்யுகத்தில் லக்குமி நாராயணர் பதவிக்கு இச்சங்கம யுகத்தில் ஒத்திகை பார்க்கும் தம்பதியரே. சிதம்பரம் நகரில் அன்பு மனையாள் மகள் மாப்பிள்ளை மருமகள் பேரன் பேத்தி உடன் பிறந்தோர் புடைசூழ அகவை நாள் கொண்டாடி பரம்பொருளின் ஆசி பெற்றீரே. வரும் ஆண்டில் பீமரத சாந்தி விழா பெரிதாய் கண்டு மகிழ்வீரே. எந்நாளும் தம்பதியர் எங்களுக்கும் தம்பதி சமேதராய் ஆசி வழங்குவீரே என தித்திக்கும் தாய்த்தமிழில் தெவிட்டாத தேன் கலந்து கவி தந்த தம்பதியர் சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து ராஜமாணிக்கம், தேன்மொழி ராஜமாணிக்கம். நன்றி.